ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். கலி மன்னனுக்கு ஆயுடையர் புத்தி சொல்லுகின்ற போது அவன் கேட்பதாக இல்லை. அங்கே ஆணவத்தோடு சொல்லுகின்றான், சனாருடைய கையிலே நீ கைக்கூலியை வாங்கி கொண்டு இங்கே மழுப்ப பேச வந்திருக்கின்றாய் என்று சொன்ன உடனே ஆயுடையர் கோபத்தோடு சொல்லுகின்றார். விருத்தம்: மழு பிள்ளை கேளும் கேளும் மாண்டு நான் போனால் என்ன, வழுப்பிள்ளை உனக்கு தூண்டல் வளருது அவரிடமே கண்டாய், கழுத்திலே உனது கையால் கத்தியை வாங்கி வைப்பாய், முழுத்தில்லை ஆனால் என்ன மேல் மீசையும் அறிந்து தாரேன். ஆயுடையர் சொல்லுகின்றார், மன்னா, நான் மழுப்புகின்ற வார்த்தையை பேசுவதற்காக இங்கே வரவில்லை. என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை. நான் சொல்வதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நான் சொல்வதை கேட்டு உன்னை திருத்திக்கொள். இல்லை என்றால் உனக்கு அழிவு தானாக வந்து சேரும். வழுப்பிள்ளை உனக்கு தூண்டில் வளருது அவரிடமே கண்டாய். உனக்கு அழிவு என்பது அவரிடம்தான் அங்கே இருக்கின்றது. ஆகவே அதை அறிந்து உன்னுடைய தவறை திருத்திக்கொள் என்று சொல்லுகின்றார். கழுத்திலே உனது கையால் கத்தியை வாங்கி வைப்பாய். நீ தானாகவே உன்னுடைய செய்கையால் உனக்கு அழிவை தேடிக்கொள்ளுகின்றாய். ஆகவே அத்தகைய அழிவை நீ செய்யாதே. அதிலிருந்து விலகுவதற்கு உரிய வழியை நீ தேடிக்கொள். எத்தகையோ புத்திமதிகளை நான் உனக்கு சொல்லி ஆகிவிட்டது. மீண்டும் நான் சொல்வதை கேளாமல் நீ மறுத்து உரைப்பாயே, ஆனால் உனக்கு அழிவு என்பது நிச்சயம். அதுவும் அவருடைய கையால் தான் உனக்கு அழிவும் நிகழ இருக்கின்றது. இதை உணர்ந்து கொள். இது இல்லை என்றால், இது நடக்கவில்லை என்றால் நான் உன்னிடம் ஒரு சபதம் செய்கின்றேன். முழுத்தில்லை ஆனால் எந்தன் நான் சொல்வது உண்மையாக நடக்கவில்லை என்றால் என்னுடைய மேல் மீசையை நான் உனக்கு என்ன செய்கின்றேன், அறிந்து தருகின்றேன் என்று சொல்லி அந்த மன்னனுக்கு அங்கே கட்டாயப்படுத்தி அவனை தன்னுடைய கருத்தை அங்கே ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்ற. அழிவை தேடி செல்லாதே. எவ்வளவு புத்திமதிகள் நான் உனக்கு சொல்லியாகிவிட்டது. ஐயா சொல்வார்கள், கோத்திரத்தில் உள்ளவர்க்கு கூடு மட்டும் புத்தி சொன்னேன், கேளாத வேர்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்பா. இறைவன் எப்போதுமே யாருக்கும் உடனடியாக தண்டனை கொடுப்பது கிடையாது. யுகங்கள் தோறும் அந்த அசுரர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு முனிவர் மூலம், ஒரு நல்லவர் மூலம் ஐயா புத்திமதிகளை சொல்ல வைக்கின்றார். ஆனால் இங்கே அந்த புத்திமதிகளை அந்த நீசர்கள் கேட்காத காரணத்தினால் அழிவை சந்தித்தார்கள். அதுபோல இந்த கலி மன்னனிடமும் அந்த ஆயுடையர் புத்தி சொல்லுகின்றார். அந்த ஆயுடையர் சொல்லுகின்ற அந்த புத்தியை அந்த மன்னன் கேட்பதாக இல்லை. அதுதான் அவன் சொல்லுகின்றான், நான் சொன்னது உண்மையாக நடக்கவில்லை என்றால் என்னுடைய மீசையை நான் அறிந்து தருகின்றேன் பார் என்று சொல்லி அங்கே கோபத்தோடு உரைக்கின்றார். ஐயா